காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. புதுச்சேரி மாநிலம் சொக்கநாதன்பேட்டை வடக்கு அணைக்கரை வீதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு கிருஷ்ணசூர்யா என்ற கல்லூரி மாணவி உள்ளிட்ட 2 மகள்கள் உள்ளனர். கிருஷ்ணசூர்யா ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் ஆங்கிலம் BA B.Ed 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 1.5 மாதங்களாக கல்லூரியில் ஏராளமான ரெக்கார்ட் நோட்ஸுகள் கொடுப்பதாகவும் தன்னால் எழுத முடியவில்லை என்று கிருஷ்ணபிரியா மன உளைச்சல் அடைந்துள்ளார். எனவே பாடப்பிரிவை மாற்ற வேண்டும் என்றும் கிருஷ்ணபிரியா கேட்டுள்ளார். அடுத்த ஆண்டு வேறு கல்லூரியில் சேர்ப்பதாக பெற்றோர் சமாதானம் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் வீட்டின் முதல் தளத்தில் ரெக்கார்டு நோட்ஸுகளை எழுதி கொண்டிருக்கும் போதே கிருஷ்ணபிரியா விரக்தி அடைந்துள்ளார். பின்னர் ரெக்கார்ட் நோட்ஸுகளை கீழே போட்டு அதன் மேல் சேர் போட்டு மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறிவிட்டனர். இதையடுத்து கிருஷ்ணசூர்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்கள் மகளுக்கு அதிக சுமை கொடுத்து மன உளைச்சலை ஏற்படுத்திய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரினர். போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.